விசிக சார்பில் நடைபெறும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திருமாவளவன் அதிமுகவினருக்கு அழைப்பு விடுத்தது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்துள்ளார். கனவு இல்லத்தில் 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். அவங்க 1,80,000 கொடுக்குறாங்க. அப்புறம் 70,000 அரசாங்கம் சேர்த்து 2,50,000 கொடுக்குறோம். எது இருந்தாலும் கூட அது போதாது. எனவே தான் அவங்க மத்திய அரசாங்கம் இது கூட தர வேண்டும் என்பதை கோரிக்கை. அதை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அதில் ஸ்டாண்டிங் கமிட்டியில் அப்துல்லா அவர்கள் உறுப்பினராக இருக்கிறார். அதை வலியுறுத்துவதாக சொல்லியிருக்கின்றார். நிச்சயமாக ஒன்றிய அரசுடைய PMGSY நிதியையும் அதிகமாக பெறுவதற்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் பெறுவதற்கு நாங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். சார், யாரை வேணாலும் அழைக்கலாம். அதெல்லாம் நம்ம போய் அது குற்றம் சொல்லிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அது தப்பு பார்க்க முடியாது. ஆனால் அவர் தலைவர் தளபதியோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கின்றார். தலைவர் தளபதியை என்றைக்குமே விரும்புகிற ஒரு சிறந்த நண்பராக இருக்கக்கூடியவர் தான் திருமாவளவன் அவர்கள். எனவே திருமாவளவன் யாரை அழைத்திருந்தாலும் கூட அவர் தளபதியை விட்டு நிச்சயமாக போக மாட்டார். அது எஃபர்ட் இப்போ எங்கெங்கெல்லாம் இப்போ கடைகள் திறக்கப்படுகின்றன. ஆனால் புதிதான கடைகள் நாங்கள் திறக்கப்படுவதில்லை. பழைய கடைகள் தான். அதில் பாருக்கு பதிலாக FL2 என்று புதிதாக லைசன்ஸ் வாங்கி அதை கொஞ்சம் நாகரிகமாக, அதாவது ரொம்ப செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு சில லைசன்ஸ்கள் வாங்கியிருக்கிறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.